ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வைகாசி விசாகம் பூஜை எப்படி நான் பண்ணேன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் காலையில் ஒரு சின்னதாக மாக்குளம் போட்டுட்டேன். ரொம்ப சிம்பிளான நெய்வேத்தியம் தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். பால் பாயசம் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் போட்டுட்டேன். எப்போவுமே வெற்றிலை தீபம் வந்து செவ்வாய்க்கிழமை போடுவேன். பசங்க படிப்புக்காக போடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வெற்றிலை தீபம் போட்டு கந்தசஷ்டி கவசம் படிப்பேன். அதே மாதிரி அன்றைக்கும் நான் பண்ணேன். வேல் இருக்குது என்கிட்ட. ஸோ வேல் வந்துட்டு நான் ஒரு சின்ன ஒரு மண் பாத்திரத்தில் தான் நான் வச்சுருக்கேன். பச்சரிசி போட்டு அந்த பாத்திரம் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அப்புறம் பச்சரிசி போட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே இட்டுட்டு வேலை அபிஷேகம் பண்ணிவிட்டு அதில் வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் அரிசியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். அடுத்து முருகர் ஃபோட்டோ என்கிட்ட வள்ளி தேவியானோட இருக்க இந்த முருகர் ஃபோட்டோ தான் எப்போவுமே நான் பூஜை பண்ணுறது. ஸோ அந்த ஃபோட்டோக்கும் வந்துட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே இட்டாச்சு. ஃபோட்டோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் எந்த இடத்துல பூஜை பண்ணுறோன்னா அந்த இடத்துலையும் க்ளீனாக ரெடி பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். வெற்றிலை தீபம் போடுறதுக்காக ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவணபவ எழுதி வெத்தலையில் காம்பு எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 6 விளக்கு நான் ஏற்றுவேன். விளக்கு அடியிலையும் நான் ஒரு சின்னதாக ஒரு பிளேட் வைப்பேன், எண்ணெய் வழியாமல் இருக்கணுன்றதுக்காக. ஃபஸ்ட்டு வெறும் விளக்கு மாத்திரம்தான் சரவணபாலை போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வெற்றிலையை மேலே வச்சுட்டேன். ஸோ வெற்றிலை தீபமும் போட்ட மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டேன். அடுத்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட குட்டி சாலிகிராம கல் இருக்குது. ஸோ அதனால் சாலிகிராம கல்லுக்கும் வேலுக்கும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி நான் அபிஷேகம் அன்றைக்கி பண்ணிட்டேன். பன்னீரும் பால் மாத்திரம்தான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பழம்புரி சங்கில் நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு எடுத்து அபிஷேகம்லாம் முடிஞ்ச பிறகு சந்தன குங்குமம் இது எல்லாமே வச்சுட்டு சிம்பிளான நெய்வேத்தியம் பால் பாயசமும் காமிச்சு அன்றைக்கி சிம்பிளாக தான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வேல் ரொம்ப ஸ்பெஷல். நான் வாங்கணும்னு நினச்சி அன்றைக்கி போகல. நான் யதார்த்தமாக தான் ஒரு நாள் கடைக்கு போயிருந்தோம். இது கொலுசு ஏதோ அறந்தா மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு நான் அதை மாற்றுறதுக்காக போயிருந்தேன். அப்போ டக்குன்னு பார்த்துட்டேன் நான் இந்த வேல். எனக்கு இன்னும் அது எனக்கு விட்டு வரத்துக்கே எனக்கு மனசு இல்லை அன்னைக்கு. ஸோ அதனால் அப்போ நான் இந்த வேல் வாங்கிட்டு வந்துட்டேன். சில்வரில் தான் அன்னிலேருந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அடியிலலாம் வந்துட்டு நம்ம வைக்க முடியாது, அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்போது நான் சரின்னு பச்சரிசியில் அப்படியே நிற்க வச்சுட்டு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து சரவணபவ எல்லாம் 6 விளக்குமே ஏற்றிட்டேன் நான். ஃபஸ்ட்டு இங்கே குலதெய்வ விளக்கும் காமாட்சம்மா விளக்கும் மேலே ஏற்றிட்டு அபிஷேகம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அடுத்தது அபிஷேகம் எல்லாம் முடித்த பிறகு இங்கே கீழே 6 விளக்கும் சரவணபவ விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் முருகரோட பூஜை. அவ்வளோதான், கந்தசஷ்டி கவசம் படித்து அன்றைக்கி பூஜையை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் நான். நீங்கள் யாரெல்லாம் வைகாசி விசாக பூஜை பண்ணிங்கன்றது இந்த வீடியோ பார்க்க டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.